அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 36 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த 36 ஏக்கர் தென்னந்தோப்புக்கு நம்ம ஆற்றுலேருந்து தண்ணி கொண்டு போகிறதுக்காக இந்த 1.5 ஏக்கர் எம்டி லேண்ட் வாங்கியிருக்காங்க. இந்த 1.5 ஏக்கர் பார்த்தீங்கன்னா ரிவர் பேஸ்டே அமைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறும் இருக்குது, நல்ல பெரிய கிணறு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்து பேஸ் வரைக்கும் இந்த இடம் நீளமா உங்களுக்கு கிழமையில் நீளமா போயிடும். 1.5 ஏக்கர் உங்களுக்கு இந்த எம்டி லேண்ட் மட்டுமே 2 சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோப்புகள் இருக்கும். இடையில இருக்கிற இந்த எம்டி லேண்ட் மட்டுமே நம்மளுக்கு 1.5 ஏக்கர் தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு வந்துருது. இதுல இருந்து தண்ணி எடுத்து நம்ம அந்த 36 ஏக்கர் தண்ணி பாய்க்கிறாங்க. அதுவும் வீடியோல உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது விவசாயம் பண்றதுக்கும் இப்போ வந்து பக்கத்துல கரும்பு வச்சிருக்காங்க. ஃபுல்லாவே நல்லா கரும்பு வச்சிருக்காங்க. நம்ம கரும்பு எதாவது போட்டுக்கலாம், வாழை போட்டுக்கலாம், இல்லை தென்னைமரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இடத்த மற்றபடி நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எதுவும் அவங்க விவசாயம் எதுவும் பண்ணலை, அப்படி சும்மா வச்சுருக்காங்க. மெயினாக இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக பழனியிலிருந்து ஒரு 11 கிலோமீட்டர் வடக்கு சைடு ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். பக்கத்தில் பாருங்கள் தென்னை மரங்கள்லாம் பாருங்கள் நல்ல காப்பில் இருக்குது. ஏன்னா தண்ணி சோர்ஸ் அந்தளவுக்கு இருக்கிறனால நல்ல காப்பில் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்மளுக்கு அதிகமாக வேணும். 2வது ரிவர் பேஸில் நம்மளுக்கு தோட்டம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்கும். இடமும் பாருங்கள் உங்களுக்கு நல்லா பிளைனாக அமைஞ்சிருக்கு. நம்ம இதில் எந்த விவசாயம் வேணால் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வயல் வச்சுருந்தாங்க. இப்போ வயல் எடுத்துகிட்டு இவங்க வந்து சும்மா பிளைன் லேண்டாக வச்சுருக்காங்க. நம்ம மற்றபடி எந்த விவசாயம் வேணால் உள்ளே பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்டோரேஜ் ஆகி நிற்காது, எல்லாமே வளைஞ்சு கீழே வரைக்கும் போயிடும். இந்த இடத்த தொட்ட மாதிரியே அந்த பெரிய ரிவரும் இருக்கு. மெயினா பார்த்தீங்கன்னா ஆறு வந்து இந்த இடத்துல தான் வந்து ஸ்டோரேஜ் ஆகுது உங்களுக்கு. இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த ஆறு வந்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகுது. அதனால தண்ணி நம்மளுக்கு வெயில் காலத்துல கூட குறையவே செய்யாது. அந்த அளவுக்கு பெரிய ஏரியா. நல்ல பெரிய குழின்னு சொல்லுவாங்க இந்த இடம். இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகி தான் அப்படியே வளைஞ்சு போகும். அதனால தண்ணி எப்பவுமே உங்களுக்கு குறையாம இருக்கும். ஈபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆற்றுல தண்ணி எடுக்க கொண்டு போறதுக்கு உள்ளேயே பைப் போட்டிருக்காங்க. அதுக்கும் நம்மளுக்கு பர்மிஷன் இருக்கு. ஆற்றுக்குள்ள இருந்து பைப் போட்டு உங்களுக்கு டைரக்டா நம்ம அந்த 36 தண்ணி கொண்டு போறாங்க. பைப் லைனும் பாருங்க. தண்ணி இப்போ போயிட்டு இருக்கு. அதை வீடியோல காட்டியிருக்கேன் பாருங்க. தண்ணி எப்பவுமே குறையாது. தண்ணி சோர்ஸ் அதிகமா வேணுங்கிறவங்க கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி நீ தைரியமா வாங்கிக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட்டுக்கு மேற்கு சைடுல அமைஞ்சிருக்கு. ரோட்டுக்கு கிழக்கு சைடு தான். தாரோட ஆரம்பத்தில காட்டினேன் இல்லைங்களா? அதுக்கு கிழக்கு சைடுல அந்த 36 ஏக்கர் இருக்கு. 36 ஏக்கர் வந்து அந்த ரோட்ல இருந்து நீங்க ஒரு 700 அடி உள்ள போகணும். பொது தடமா உள்ள இருக்கும். அது ரோட்ல உள்ள போனீங்கன்னா, நேரா அந்த 36 ஏக்கருக்கு உள்ள போயிடலாம். அது வீடியோல இப்ப அடுத்த வீடியோல உங்களுக்கு வர வீடியோல காட்டுறேன் பாருங்க. தோட்டமும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான தோட்டம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸோட அந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இப்ப நீங்க பார்த்துருக்க இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தண்ணி எடுத்த இடத்துலருந்து கொஞ்சம் 700 மீட்டர் தள்ளி இருக்கு. இது வந்து தனி ஃபுல்லாவே உங்களுக்கு தென்னை மரங்களா வச்சிருக்காங்க. மொத்தமா இது 36 ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கருக்கு ஃபுல்லாவே இந்த மாரி தென்னை மரங்கள் இருக்கும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 16 ஏக்கர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே கண்ணு புள்ளைகள். அதில 2 வருஷம், 3 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே. தோட்டம் வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு ஆள் இல்ல. இவங்களும் வெளியூர்ல இருக்கிறனால மெயின்டனன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா தண்ணீர் சோர்ஸ் அளவுக்கு அதிகமாவே இருக்கு. நம்ம எடுத்து இன்னும் பராமரிப்பு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த தோட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனி கிணறு ஒரு கிணறு, பெரிய கிணறு. கிணறு பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு. தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க விடிய விடிய தண்ணி ஓடிட்டே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து தண்ணி குறையவே செய்யாது. ஏரியாவும் பார்த்தீங்கன்னா, நல்லா அழகான ஏரியா. உங்களுக்கு மெயினா பார்த்தீங்கன்னா, அந்த 36 ஏக்கர் ஒரே பிளைனா தான் இருக்கும் உங்களுக்குங்க. குழி, பள்ளம், மேடு அந்த மாரி இல்லாம நீங்க தோட்டத்தோட ஆரம்பத்துலருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும், ஒரே சமமா ஈவனா தான் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா, இந்த தோட்டத்துக்கு தனி கிணறா வந்துருது. மொத்தமா 2 கிணறு உங்களுக்கு தனி கிணறா வந்துருது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆத்து பேஸ்ல இருந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். டைரக்ட்டா அந்த ஆத்துக்குள்ள இருந்து பைப் வந்து டைரக்ட்டா இந்த கிணத்துக்குள்ள வந்துருது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல ஒரு கிணறு காட்டுனேன். அதுல வந்து இப்ப தண்ணிக்கு எதுவுமே யூஸ் பண்றதில்ல. அந்த கிணறு சும்மா தான் இருக்கு. அதுக்கு நம்ம ஒரு மோட்டார் போட்டு தண்ணி எடுத்து யூஸ் பண்றனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மரங்கள் வயசு பார்த்துட்டீங்கனாலும் ஒரு 15 வயசுக்குள்ள தான் இருக்கும். எல்லா மரங்களும் நல்ல காப்புல இருக்கு. இருந்தாலும் மெயின்டனன்ஸ் கம்மியா இருக்கு. ஏன்னா பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால கொஞ்சம் மெயின்டனன்ஸ் கம்மியா இருக்கு. நம்ம எடுத்து பராமரிப்பு ரொம்பவே சூப்பரா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தோட்டம் ஃபுல்லாவே உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணி காட்டியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா ஒரு வீடும் ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸும் உள்ள இருக்கு. வீட்டோடவே இந்த லேண்ட நம்ம சேலுக்கு குடுக்குறாங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க.
மரங்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் காப்புக்கு வர ஸ்டேஜ் எல்லாமே உங்களுக்கு 6 வயசுக்கு மேல தான் காப்புக்கு வரும். மரத்தோட வயசு பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாமே 10 வயசு அந்த மாரி தான் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் நல்லா உரம் குடுத்து, நல்லா மெயின்டெயின் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட 36 ஏக்கர் நல்லா பிளைனா இருக்கிறனால, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாடுகள கிட்டத்தட்ட உள்ள ஒரு 40, 50 மாடுகள் வச்சு கூட வளர்த்திக்கலாம். ஆட்கள் வந்து வேலைக்கு இருக்காங்க. இவங்க வந்து பெருசா அவங்க யூஸ் பண்ணல. வெளியூர்ல இருக்கிறனால, இருக்கிற ஆட்கள் வந்து ஓரளவுக்கு தான் பராமரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நல்ல ஆட்களா ஒரு நல்ல ஒரு குடும்பமா உள்ள வச்சுட்டீங்கன்னா, டோட்டலா மாடு பார்த்துக்கிறதும் வச்சுக்கலாம். தோட்டத்த மெயின்டெயின் பண்றதுக்கும் உள்ளேயே வச்சுக்கலாம். மெயினா தண்ணீர் சோர்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கிறனால, தென்னை மரங்கள் மட்டும் இல்லாம, நீங்க உள்ள ஊடுபயிரா வாழைகள் எவ்வளோ வேணா வச்சுக்கலாம். ஏன்னா வாழைகள்லாம் போட்டீங்கன்னா, உங்களுக்கு இடப்பட்ட நல்ல வருமானம். அதெல்லாம் வாழைகள் நீங்க இடையில வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தென்னை மரங்களுக்கும் நல்லா உங்களுக்கு தண்ணி சோர்ஸ் அதிகமாவே போயிரும். தென்னை மரங்களும் நல்லா உங்களுக்கு ஈல்டு குடுக்கும். இந்த ஏரியால இருக்கிற மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2, 2 1/2 வயசு அந்த ரேஞ்சுல இருக்கக்கூடிய மரங்கள். இது ஒரு 5, 6 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அளவு வயசு மரங்களா இருக்கும். வீடும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்னி மூலையில ஒரு அழகா கட்டியிருக்காங்க. அதுவும் புது வீடு. இப்ப தான் நியூவா புதுசா கட்டுன வீடு. நல்லா ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டைல்ல ரொம்பவே நீட்டா கட்டியிருக்காங்க. இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா, ஏக்கர் வந்து ரூ. 35,00,000 கேட்டுருக்காங்க. நீங்க தோட்டத்த விசிட் பண்ணுங்க. தோட்டம் புடிச்சிருக்கு. நம்ம தண்ணி சோர்ஸோட எதிர்பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த தோட்டம் புடிக்கும். அப்படி தோட்டம் புடிச்சிருந்ததுன்னா, நம்ம ஓனர்ட்ட பேசும்போது இன்னும் அனுசரிச்சு எவ்வளோ மேக்ஸிமம் கம்மி பண்ண முடியுமோ, கம்மி பண்ணி பேசி குடுத்துடலாம். மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ, இல்ல இந்த தோட்டத்த நீங்க விசிட் பண்ற மாரி இருந்தாலோ, நம்ம சேனல கான்டாக்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து நீங்க வந்து தோட்டம் தேடிட்டு இருக்கிறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச மாரி தோட்டமோ, ப்ராப்பர்ட்டியோ நம்ம சேனல்ல வந்தா உடனே நீங்க வந்து பார்த்து கால் பண்ண முடியும். ஸோ, அதனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். இல்லைன்னா 4 நாள், 5 நாள் டிலே வரும். ஸோ, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இதே மாரி உங்களோட ப்ராப்பர்ட்டீஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும், நம்ம சேனல கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மகிட்ட ஜெனியூனா பையர்ஸ் நெறைய இருக்காங்க. நல்லபடி உங்களோட ப்ராப்பர்ட்டீஸ சேல் பண்ணி குடுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.